ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுறீங்களா? கெஸ் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் இது எவ்வளவு இருக்குன்னு அதையும் கொஞ்சம் விலையை கெஸ் பண்ணி சொல்லுங்க. இதுதான் மாதுளப்பழம்னு சொல்ல நம்புறீங்களா? நம்பி தான் ஆகணும். சின்ன சின்ன மாதுளப்பழம். சரி, விலை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. இது குறைஞ்சதுக்கு ஒரு 1.5 கிலோ இருக்கும். மார்க்கெட்டுக்கு போனேன். அங்கே பெருசு பெருசு இருந்தது. 100 ரூபா, 120 ரூபா. இது ஓரத்தில் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ கிலோன்னு கேட்டேன். அவங்க கூறு கூறாக வச்சுருந்தாங்க. இப்போ எங்களுக்கு மழை நேரத்தில் குளிர் நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அதனால் இது இவ்வளவும் ஒரு 1.5 கிலோவுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். 50 ரூபான்னு கொடுத்தாங்க. ஓகே தானே? இதை கொஞ்சம் உரித்து சாப்பிட்றது கஷ்டம்தான். அதனால் இப்படியே வச்சுட்டா நான் வருஷ கணக்கானாலும் எங்கள் வீட்டில் இவர் உரிக்க மாட்டார். நான் தான் கொஞ்சம் உரித்து கொஞ்சம் ஜூஸ் போடலான்னு நினைக்கிறேன். நானுமே கொஞ்சம் குடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டாக்டர் சொன்னார், எனக்கு இந்த பல்லு பிரச்சனை ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தேன்ல, அவர் கேட்டார், இன்னும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு டென்ஷன்? இந்த வயசில் உங்களுக்கு பல்லு இவ்வளோ வீக் ஆகிட்டு இப்படி விட்டால் உங்கள் கண்ணும் பாதிச்சிருன்னு சொன்னார். இல்லைன்னா நீங்கள் அயன் டானிக்கு அயன் டேப்லெட் எடுக்குன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பணம் கொடுத்து எனக்கு கொஞ்சம் சாம்பிள் உடச்சி காமிச்சார். இப்படி தான் இருக்குள்ள பணத்தை கொடுத்து நம்ம அயன் டானிக்கும் அயன் டேப்லெட்டும் எடுக்கிறத விட இப்படி நல்லா சத்தான பணம் கொடுத்து நிறைய வாங்க சாப்பிடணும். நமக்கு இப்படி பொருளை வாங்கி நம்ம சாப்பிடலாம் நான் நினச்சேன். சொல்கிறாங்க, மாதுளம்பழம் ஜூஸ் அரைச்சி குடித்தா அவ்வளோ ரத்தம் உருமா. டாக்டர் சொல்கிறாரு, தினம் ஒரு கிளாஸ் பால் குடிங்க, தினம் ஒரு முட்டை சாப்பிடுங்க, தினம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஆனால் ஃப்ரூட்ஸ்லாம் விலை கட்டு ஓடி வந்துடுவேன். டாக்டர் கேட்காரு, உங்களுக்கு என்ன அப்படி டென்ஷன் இந்த வயசில் உங்களுக்கு இந்த கண்ணு பல்லுலாம் பாதிச்சுட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், சாமி எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. விநாயக பெருமாள் மாதிரி முருக பெருமாள் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. சிவபெருமாள் மாதிரி என் வீட்டுக்காரர் இருக்காரு. என் குடும்பமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவ குடும்பம்னு சொன்னேன். பின்ன அதுக்கப்புறம் மகாலட்சுமி மாதிரி என் மருமக இருக்காங்க. குலசாமி மாதிரி என் பேத்தியா இருக்காங்க. எனக்கு என்ன குறவுன்னு சொன்னேன். அப்போ எதுக்கு உங்களுக்கு இப்படி பல்லு பாதிப்பு வந்துட்டு இப்படி விட்டால் உங்களுக்கு கண்ணும் பாதிப்புன்னு சொல்லி என்ன பயத்தில் பீதியை கிளப்பிட்டாரு. அப்போ நான் கேட்டால் அதுக்கு நான் என்ன சார் டாக்டர் நான் செய்யணுன்னு, நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஃப்ரூட்ஸ் வேலை கேட்டு ஓடி வந்துடுவேன். 3 மாதத்துக்கு பின்ன அதை பல்லு எடுக்கும்போது டாக்டர் சொன்னார், நிறைய மாதுளப்பழம் வாங்கி உரிச்சு சாப்பிடுங்க, இல்லை ஜூஸ் பண்ணி குடிங்கன்னு. இன்றைக்கி சீப்பாக 50 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கிடச்சோன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க இதை உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெருசு சாப்பிட்டாலும் பழம்தான், இவ்வளோ சாப்பிட்டாலும் பழம்தான். ஆக்சுவலி இது நாட்டுக்காய், இன்னும் நல்லது, ஹைப்ரிட் கிடையாது. இதில் தான் சத்து அதிகம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட் பாருங்க, இவ்வளோ குட்டி காய் தெரிஞ்சுங்களா? ஆனால் முத்தா பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய முத்தாக இருக்குது பாருங்கள். நான் நினச்சேன் பிஞ்சாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் நல்லா முத்தாக இருக்குது பாருங்கள். ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், சொலையா மணிமுத்து மாதிரி இருக்கு பாருங்க. எனக்கு இப்போ 3 பழம் தான் உரித்தேன். 3 பழத்துக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இவ்வளோ உரிக்கணும். இப்போ இவ்வளோ உரிச்சா சாப்பிட்றது யார்? இது உரிக்க 2 நாள் ஆயிரும். இதை எடுத்து அப்படியே வச்சு 2 நாள் கழித்து ஜூஸ் அடித்து குடிக்கலாம். ஒரு பழத்துக்குள்ளேயும் வைரக்கல் மாதிரி கொச்சன்னு முத்து. ஃப்ரெஷ் பழம். இந்த கொடியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், 2ஆக பிரிச்சுட்டேன். இது நம்ம தலைவருக்கு இப்படியே கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. எனக்கு இது ஜூஸ் அரைக்க போகிறேன். எனக்கு கடித்து சாப்பிடும்போது பல்லு வலி இருக்கனால என்னால் கடிக்க முடியாது. அதனால் இது தலைவருக்கு அப்படியே சாப்பிட கொடுக்க போகிறோம். அவருக்கு பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம பல்லு வீக்காக இருக்குன்னு நம்ம அரைச்சி ஜூஸ் குடிக்க போகிறோம். ப்ளஸ் நானும் அவர் கூவி 50 ரூபா கூறு 50 ரூபா கூறுன்னு சொன்னோன்னே நினச்சேன். வாங்கிட்டு ஐயோ 50 ரூபா போச்சே, இது பிஞ்சாக இருக்குமா, உள்ள முத்து இருக்குமா, இல்லை ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, 50 ரூபா நம்மளுக்கு பழமும் கிடச்சி. இப்போ நான் 5 பழம் தான் உரித்தேன். 5 பழத்தில் நமக்கு பாருங்க இவ்வளோ முத்து கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம மோசம் போல் இதை நம்ம கொண்டு தலைவர்கிட்ட கொடுத்துடலாம். இதை நம்ம ஜூஸ் அரைச்சி குடிக்கலாம். இது எனக்கு, இது எங்கள் தலைவருக்கு. ஃபாலோ பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாரத்தை 2-3 நாள் நீங்கள் மாதுளப்பழம் ஜூஸ் அரைச்சி குடிங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் ரத்த சோகை இல்லாத பிரச்சனை இருக்கும். பின்ன அந்த குங்குமப்பூ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. விலையும் அதிகம், அது கூடுனாலும் கேடாம், குறைஞ்சாலும் கேடான்னு தெரியல. அதனால இது மாதிரி மாதுளப்பழம் ஜூஸ் அரைச்சி குடிங்க. கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்ப நல்லது.
மாதுளை முத்துக்கனி ஜூஸ் அரைச்சிருமா, உரிச்சதை அவர் கொடுத்தாச்சு. அவர் சூப்பராக செவச்சி இறக்கிட்டார் 5 நிமிஷத்தில். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸில் சீனி போடணுமா சும்மா அரைக்கணுமா கொஞ்சம் சொல்லுங்கள். நமக்கு சீனி தூக்கெல்லாம் வேணும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் சீனி. ஒரு மிக்சரை மூடிடலாம். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி. எல்லோ எல்லோ பிங்கி எந்த கலர் அழகாக இருக்குது பார்க்க. கிளாஸ் ஊற்றிடலாமா? வாங்கி சாப்பிட்றதோட செஞ்சு சாப்பிட்றதோட சீப்பாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வாங்கி நம்ம இப்படி டம்ளரில் ஊற்றி குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு, உடம்புக்கு தேவையான ரத்தமும் உண்டு, டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கும் போக வேண்டாம், உடலையும் ஆரோக்கியம் வச்சிருக்கலாம். இப்போ நான் குடிச்சிட்டு டாக்டர் ஐயாவை போய் பார்ப்பேன். இப்போ என் கண்ணு போவாதில்ல, இப்போ இருக்கிற பல்லு கொட்டாதில்ல, நான் ஆரோக்கியமாக வாழ்வேல, என் பேத்தி கல்யாணம் வரைக்கும் உயிரோடு இருப்பேன்ல, இன்னும் என் சின்ன மகனுக்கு கல்யாணம் கட்டி அழகு பார்க்கணும், இன்னும் என் பெரிய மருமகளுக்கு நம்ம எல்லாம் இன்னும் 2வது பேர்காலம் பார்க்கணும், பின்ன என் சின்ன பையனுக்கு கல்யாணம் கட்டி அவருக்கு பேர்காலம் பார்க்கணும், இன்னும் பின்ன பேத்திக்கு நல்லா கல்யாணம் கட்டி அவளை படிக்க வச்சு அழகு பார்க்கணும், இன்னும் நான் ஒரு 80 வருஷம் வாழுவேன்னு சொல்லிட்டு அவட்ட சவால் விட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீரியஸாக வருமே, சரிங்களா? நமக்கு ஏஜ் ஆக நம்ம சக்தியெல்லாம் இழந்துக்கிட்டு இருப்போமா. 40 ஒரு பெண்ணுக்கு 40 வயசு ஆனாலுமே அவள் ஆரோக்கியமாக சாப்பாடு எடுத்துக்கணும், டென்ஷன் எடுக்கக்கூடாது, உடல் உறுப்பு எல்லாம் பாதிக்கும், அதை கேராக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது உண்மை தான். இவ்வளோ நேரம் விளையாண்டாலுமே கண்டிப்பாக முடியும் ஒன்றுமே இல்லைன்னா கூட நினச்சிக்கங்களேன், தினம் ஒரு பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய், அது ஜூஸ் எடுத்துக்கோங்க. முடியும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றேன், ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றேன்னு பார்க்காம சீப்பாக உங்கள் ஊரில் எந்த பழம் கிடைக்குதோ, கொய்யா பழம் கிடைச்சாலும் வாங்கி அதை கடிச்சு போட்டு சாப்பிடுங்க, வெட்டி போட்டு ஜூஸ் அரைச்சி குடிங்க. இப்படி மாதுளம்பழம் என்ன கிடைக்கோ அதை ஜூஸ் அரைச்சி குடிங்க. டாக்டர் என்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி நான் மனசு வருத்தப்பட்டவன், நீங்களும் மனசு வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். சச்சா பை பை, லவ் யூ, see you. சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது இன்னும் கண்டிப்பாக எனக்கு அப்டேட் தாங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாய்.